நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலன் மட்டுமல்ல, ஆண்டு பலனும் இறைவன் அருளால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது. எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இவைகளை சந்தித்தோம். ஆனால் 2026 அவ்வாறு இருக்குமா என்பதை நம்ம எதிர்கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலமிக்க 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் சனி பயிற்சியை இந்த 2020க்குள்ளே நம்ம சந்திக்க போகின்றோம். இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நம்ம பாடும். நல்ல தசாபக்தி இறையருள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்கார். இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார். ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராகு கேது பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன், பூமிகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம். அதே நேரம் 2026ஐ பொறுத்தவரை ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது. குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார். என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலாபலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டியே சொல்லி வருகிறேன். பார்க்கலாம். முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனியாகத்தான் பலன் தருகின்றார் திருக்கணித பிரகாரம். அதே நிலைதானே வாக்கிய பஞ்சாகம். அந்த நிலையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா லாப சனியாக ஒரு பலன் தந்தாலும் கூட எந்த விதமான லாபத்தையும் கடந்த ஆண்டு நாம் சந்திக்க முடியவில்லை. 2026ஐ பொறுத்த வரைக்கும் நிம்மதி வருமா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையுமா என்ற எதிர்பார்ப்பு இயற்கை தானே பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு. மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி, மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி, மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், ஒரு நல்ல ஒரு மாற்றங்க, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாகத்தான் 2026ஆம் ஆண்டு அமைகின்றது. கடந்த காலத்தினுடைய இழப்புகள் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டீங்க. மன ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாக மட்டுமல்ல, கடுமையான வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்த ஆண்டாகவே கழிந்து போனது. 2026ஐ பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனையாக இருந்த நிலை மாறி தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய, ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலையில் உங்களை நடத்தி காட்டினார். குரு என்றால் நமக்கெல்லாம் குரு பகவான் பிரகஸ்பதியும் அசுர குருவாகிய சுக்கிரனை தானே தெரியும். இல்லை, சனி பகவானும் ஒரு குரு தானே. அனுபவம், அந்த அனுபவத்தை அருமையாக உங்களுக்கு நடத்தி காட்டினார். அந்த அனுபவம் 2026இல் உங்களுக்கு பலனாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருப்பதனால தொட்டது துலங்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக ஏற்படுவதை அனுபவ ரீதியாக உணரலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் 12 அதிபதி குருவும் 1-8ஆம் அதிபதி செவ்வாயும் இணைந்து ஒரு அற்புதமான யோகத்தை தொடக்கத்திலேயே தருகின்றார்கள். அந்த யோகம் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அது மட்டும் கிடையாது, பயங்கள் அகலும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பயம், அடிவயிற்றில் என்ன பண்ண போகிறோம் என்று வாழ்வியலை பற்றி தொழிலை பற்றி அந்த ஒரு பயம் அகலுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அதே நேரம் மன சஞ்சலம், மன குழப்பம் என்று நிம்மதியான ஒரு வாழ்வு அதிகரிக்கும். அது தொடர்ந்து அந்த நிலை தொடரும். குறிப்பாக சொல்லப்பட்டால் ஆன்ம பலம் கூடும். இதுதான் 2026இல் முக்கியமாக ஆன்ம பலம். ஒரு மனிதனுக்கு தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், இந்த 3 பலமும் கடந்த ஆண்டு 2025 ஆண்டில் இல்லாமலே போய்விட்டது. இந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக 2026 மேஷராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி 10ஆம் பார்வை செவ்வாயின் மீது பதிகின்றது. இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையால் சனியை பார்க்கின்ற ஒரு காலமும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே நடைபெறுகின்றது. பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, மன உளைச்சல்கள் இருந்தாலும் கூட படிப்படியாக மாறி நிம்மதி தருகின்ற ஒரு ஆண்டாக அமையும்.
அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில அதீத ஆசையின் காரணமாக சில தவறான முடிவு எடுத்திருப்பீர்கள். அந்த நிலை மாறும். எப்பொழுதோ என்றோ செய்த தவறு இன்று கண்முன் ஒரு பூதகரமாக நின்று பயன்படுத்தும். கவலையே படாதீர்கள். எந்த நிலை வந்தாலும் சனி பகவான் துணை இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2026ஆம் ஆண்டு ஒரு நற்காலம், பொற்காலம். பொன் வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைப்பது போல நல்ல மாற்றத்தை தரும். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாப சனியாக இருப்பதனால ஒரு நிகழ்வை சொல்கின்றேன். காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு முழுவதுமே குருவின் ஆண்டு. குரு அப்படின்னா என்னுடைய அனுபவம் திருத்தணி முருகனை குருவாக நினைத்து ஒரு முறை திருத்தணி சென்று திருத்தணி முருகனை மனமுருக வழிபட்டு அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவருடைய அற்புதம் என்னென்னா, அங்கு தரக்கூடிய எண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி மன நிறைவு பெறுங்கள். ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து அதில் நல்லெண்ணெய் நிறைத்து தீபம் ஏற்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு முழுவதுமே 3 கிரகனுடைய நற்பலனை திருப்பி விடுகின்ற சக்தி சனி பகவானுக்கு உண்டு. அருமையான ஆண்டு, நிம்மதியான ஆண்டு, பயமில்லாத ஆண்டு இந்த 2020 மேஷத்துக்கு.